இன்றைய சிந்தனை. பொதுவாக இந்த ஜாதக நிலைகளிலே இன்றைய காலகட்டங்களிலே திருமணம் வருகின்ற பொழுது இந்த பெற்றோர்கள் ஜாதகங்களை கொண்டு பல இடங்களிலே பொருத்த நிலைகள் பார்ப்பதையும் திருமணம் அமைவதிலே தடைகள் தாமதங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மிக வேதனைப்படுவதும் இயல்பான ஒன்று. பெற்றோர்களுடைய அந்த கடமைகளிலே அவர்கள் அந்த உரிய காலத்திலே தங்களுடைய வரன்களுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் அமையவில்லை என்றால் அவர்கள் மனவேதனை அடைவது இயல்பான ஒன்று. இந்த திருமணம் தடைப்படுவதற்கு என்ன காரணங்கள் ஜாதகங்களில் இருக்கின்றது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்திலே திருமணம் தாமதப்படுவதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. ஒன்று செவ்வாய் தோஷம். அது இயல்பான ஒன்று. ஆனால் அதற்கு மாற்று வழி மறுஜாதகத்திலும் செவ்வாய் தோஷமோ செவ்வாய் பார்வையோ இருந்துவிட்டால் அது இயல்பாக பொருந்திவிடும், அமைந்துவிடும். ஆனால் செவ்வாய் தோஷம் இருந்தால் கொஞ்சம் திருமணம் தாமதப்படும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலை காலசர்ப்பதோஷம். இந்த ஜாதக கட்டத்திலே ராகு கேது கிரகங்களுக்குள்ளே அனைத்து கிரகங்களும் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகங்களுக்கும் திருமணம் தாமதமாகும். குறித்த நேரத்திலே உரிய வயதிலே திருமணம் அமைவதிலே சிக்கல்கள் நிலைகள் இருக்கும். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 3வது நிலை இந்த ஜாதகத்திலே குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 அதிபதிகளும் மறைவு நிலை வருவது. அதாவது 2ஆம் இடத்து அதிபதி கிரகம் 7ஆம் இடத்து அதிபதி கிரகம் 3, 6, 8, 12 என மறைந்து விட்டாலும் திருமணம் தாமதமாகும். இந்த 3 நிலைகளும் தான் திருமண தாமதத்துக்கு காரணமாகின்றன. நாங்கள் எங்களுடைய எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி எடுத்தாலும் சில விடயங்கள் ஜாதகத்திலே பிறக்கின்ற ஜாதகத்திலே அமைகின்ற அந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்துத்தான் எங்களுடைய காரியங்கள் பலன்கள் நடைபெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் எவ்வளவு உயர்ந்த வாழ்வியலே வாழ்ந்தாலும் நாங்கள் பெரும் உச்சத்திலே இருந்தாலும் ஜாதக பலனை யாரும் மாற்ற முடியாது. அது ஏதோ ஒரு வகையிலே அதற்குரிய பலன்களை கொடுத்து எங்களை ஆட்டி வைத்துவிடும். எனவே இந்த 3 நிலைகளையும் உங்களுடைய ஜாதகங்களே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் தாமதமாவதற்கு காரணமான நிலைகள் செவ்வாய் தோஷம், காலதர்ப்ப தோஷம், களத்திர குடும்பஸ்தான அதிபதிகளுடைய மறைவு நிலை. இந்த நிலைகள் இருந்தால் திருமணத்திலே தாமதங்கள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். அவற்றை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பரிகாரங்களை செய்ய வேண்டும். பரிகாரம் செய்கின்ற பொழுது சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு செவ்வாய் தோஷம் என்றால் அதற்கு பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் என்றால் அம்மா போய் பரிகாரம் செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த பரிகாரம் செய்கின்ற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகரையோ ஜாதகியை கொண்டு செய்கின்ற பொழுதுதான் அதற்குரிய முழுமையான பலன் கிடைக்கும். பரிகாரம் செய்கின்ற பொழுதும் அதை உண்மையான எண்ணத்தோடும் விரதம் இருந்து தூய்மையாக அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆகர்ஷணம் சக்தி பலன்கள் எங்களை நாடும். நாங்கள் கடமைக்காகவோ இல்லை மற்றவர் சொல்லுகின்றார் என்பதற்காகவோ வேண்டாவறுப்பாகவோ செய்கின்ற பரிகார பூஜைகள் எல்லாம் எங்களுக்கு எதிர்வினையாகத்தான் அமையும். எனவே இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் நாங்கள் நல்ல அனுகூலங்களை சிறப்பாக பெற முடியும். நன்றி.